வணக்கம். சுயமரியாதைக்கு ஒரு யூடியூப் சேனல். அதாவது மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி அருகே இருக்கக்கூடிய காடநேரி கிராமத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சார்ந்த மாயகிருஷ்ணன் என்பவர் வேல்முருகன் என்கிற ரெட்டியார் சமூகத்தைச் சார்ந்தவரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் நமக்கு வந்தது. அதன் அடிப்படையில் சுயமரியாதை குரல் யூடியூப் சேனல் மூலியமாக என்ன நடந்தது என்பதை பற்றி கலாய்வு நடத்துவதற்கு பிரேதமாக மாயகிருஷ்ணன் கிடந்த இந்த குளத்தில் என்ன நடந்தது என்பதை அந்த கிராம மக்களிடத்திலும் அவருடைய உறவினரிடத்திலும் மாயகிருஷ்ணன் பிரேதத்தை வாங்காமல் அந்த தலித் மக்களை அணிதிரட்டி போராட்டம் நடத்திய தமிழ் புலிகள் கட்சியினர் உள்ளிட்ட தோழர்களோடு சுயமரியாதை குரல் யூடியூப் சேனல் கலாய்வு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த குளத்தில்தான் மாயகிருஷ்ணன் பிரேதமாக கிடந்து அங்கே இருக்கக்கூடிய பாறையில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். மாயகிருஷ்ணன் நன்கு நீச்சல் தெரிந்த ஒரு நபர், கிராமத்து இளைஞர். அவர் இந்த குளத்தில் எப்படி ஒரு 10 ஆள் மட்டத்திற்கு ஆழம் இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய கிராமவாசிகள் சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையில் மாயகிருஷ்ணன் என்பவரும் இந்த குளத்திலிருந்து தினந்தோறும் குளிக்கக்கூடிய நபர் அவர் என்பதை காவல்துறை முறையாக விசாரிக்கவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுபோக மாயகிருஷ்ணனுக்கும் வேல்முருகன் என்கிற ரெட்டியார் சமூகத்தை சார்ந்த அந்த சந்தேகத்துக்குரிய நபர் மீதும் அவர்தான் அந்த படுகொலையை செய்தார் என்பதையும் இங்கே கிராம மக்கள் சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் இறப்பதற்கு 3 நாளைக்கு முன்பாகவே கல்லுப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்கள். அந்த புகாரை முறையாக அங்கே இருக்கக்கூடிய காவல் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் என்பவரையும் அந்த காவல் ஆய்வாளர் இளங்கோ அவர்கள் இந்த கொடுத்த புகாரின் மீது முறையாக விசாரணை செய்து வேல்முருகன் என்பவரை சிறைப்படுத்தியிருந்தால் மாயகிருஷ்ணன் இந்த ஊரணியில் பிணமாக கடந்திருக்க மாட்டார் என்பதும் இந்த மக்களுடைய குற்றச்சாட்டு. எனவே இதை கலாய்வு செய்வதற்காக சுயமரியாதை குரல் யூடியூப் சேனல் இங்கே வருகை தந்திருக்கிறோம். சொன்னதை போல ஊமை சாதிகளை இனிமேல் இருக்காது. நீ புலிச்சாதிகளாக மாறு. அம்பேத்கர் சொன்னாரே, பலியிடப்படுவது ஆடுகள் தானே தவிர புலிகள் அல்ல. நீ ஆடுகளாய் இருக்காது, புலிகளாய் மாறி அடுத்தவனை திருப்பி அடி. புலிகளின் காடுகளாய் சேரிகள் மாறும். அன்று பூர்வீக குடிகளின் புலம்பல் தீர்மானம். குற்றவாளியை கைது செய். காட்டாதே காவல்துறையை சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்வதை தமிழக போராட்டம் தொடர்ந்துதான் இருக்கும். இன்னும் நேற்று நடந்த படுகொலைக்கு இதுவரை யாருக்கு காவல்துறை முதல் தகவல் அறிக்கையில வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இன்னும் வழக்கு பதிவு பண்ணல. சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு முறையாக நிதி வழங்கவில்லை. இந்த படுகொலையை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நிர்வாகத்திற்கு இயங்குகிற ஆதிதிராவிடர் நலத்துறை உடனடியாக இந்த படுகொலையை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். எதற்கான இந்த படுகொலை நடந்தது என்று உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவுத்துறை பிரிவு தமிழ் புலிகள் கட்சியுடைய போராட்டம் எப்படியானது என்பதை கோவிலாமலம் அழகேந்திரன் படுகொலையில் இதே போல இந்த படுகொலையை மூடி மறைக்க முயற்சித்த அந்த வழக்கை தமிழ் புலிகள் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யார் என்பது அதில் எந்தவித தடையவும் இல்லாமல் அழகேந்திரன் படுகொலை எப்படி மூடி மறைக்கப்பட்டதோ அதே போலவே இப்போது நடந்த படுகொலையும் அப்படியாகத்தான் சொல்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் வரையில் மதுரை மாவட்டத்திற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை உடனடியாக அந்த படுகொலைக்கான ஆய்வை முன்னெடுக்கும் வரை தமிழ் புலிகள் கட்சி இந்த போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை. காவல்துறை எங்களை அடக்க விடுவதை எங்களுடைய பேச்சுவார்த்தை விடுவதை விட சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்துவிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உடனடியாக நிதியை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தீபாவளி பண்டிகை எதுவாக இந்த படுகொலை மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது. அதுவும் நாளை ஜனநாயக சக்திகள் மதுரை இருக்கக்கூடிய தோழமை இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு தமிழ் புலிகள் கட்சி தலைமையிலே நாளைக்கு இந்த ஊரில் எல்லாரும் கூட போகிறாங்க. அதனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரும்
பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வரை வேல்முருகனை உடனடியாக கைது செய். எளியவனை கண்டால் எட்டி உதைக்கும், வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கின்ற அம்பேத்கர் சொன்ன மாதிரி தானே நடக்குது. அப்ப எது உண்மை எது பொய்கின்றதா நிரூபிக்க வேண்டியது அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த போராட்டம் தான் நம்மளை தீர்மானிக்க வைக்கும். மேலும் மாயகிருஷ்ணன் வந்து ஏதோ ஒரு ரவுடி மாதிரி மாயகிருஷ்ணனுக்கு ஏதோ முன்னாடி கொலை வழக்கு அதை பழிக்கு போய் ஆளாக எடுத்துப்பாங்கன்ற மாதிரியும் போலீஸ் வந்து கல்ல கோணத்தில் விசாரிக்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்றாங்க. ஆனால் உண்மை குற்றவாளி வேல்முருகன்ன்றது நம்மளை விட போலீஸுக்கு நல்லா தெரியும். போலீஸ் வந்து ஏன் அந்த குற்றவாளி மீது வழக்கு பதிவு இருக்கோம் அல்லது அந்த படுகொலைக்கான காரணத்துக்கான உண்மையான காரணம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இந்த மாயகிருஷ்ணன் உடலை வாங்க விடாமல் செய்யறதுக்கு போலீஸ் தான் இடையூறா இருக்காங்க. நம்ம இடையூறும் இல்லை. நம்ம வந்து மாயகிருஷ்ணன் உடனடியாக கைது செய். தடுப்பு சட்டத்தில் உடனடியாக கைது செய். ஆதிக்க சாதி வெறியன் கைது செய். ஆதிக்க சாதி வெறியன் ஐயா மாயகிருஷ்ணன் இறந்த இடம் நடந்தானா? ஆமாய்யா, இந்த எந்த இடத்துல எவ்வளோ இருந்து கிடந்தார்? இறந்து கிடந்தாரு இந்த பாறைக்கிட்ட இங்கேதான் இங்கே தான் படுத்து கிடந்தாரு. பாறை மேலே இங்கே. அவர் இங்கே இடத்துல தூக்குனாங்களா? இங்கே தூக்கி அங்கே ரோட்டில் ஓடுறான். யார் தூக்குனது? என் மகன் தூக்குனேன். போலீஸ்காரங்க வரலையா? போலீஸ்காரங்க வரல. போலீஸ்காரங்க நீங்கள் எதுவும் தகவல் சொல்லலையா? போலீஸ்காரர் சொன்ன தூக்கு போன பொண்ணாடி அப்புறம் வந்தாங்க. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் தான் போலீஸ் இருந்தாங்க. ஆமாம். நீங்கள் தகவல் சொல்லி போலீஸ் எவ்வளோ நேரத்தில் வந்தாங்க? தகவல் சொல்லி இந்த ஆம்புலன்ஸ் வண்டி வந்துருச்சு. பிரச்சனை போன்னு போயிட்டாரு. சரி. வண்டி தூக்கி போன பிறகு போய் ஸ்டேஷன் நிற்கிது வண்டி. அப்புறம் வந்து பார்த்து திரும்பிட்டாங்க சீப்பில். இது எத்தனை அடி ஆழம் இருக்குது அந்த இடம்? இது வந்து இந்த ஓரத்தில் இருந்தால் அம்புலேருந்து கொஞ்சம் மொழிக்கால் தண்ணியா அந்த ஒரு நடு சென்ட்ரல்லேருந்து ஒரு 2 மட்டம் தண்ணி 10 அடி தண்ணி இருக்கும். அவர் இறந்துருந்தாருன்னா தண்ணி அடிச்சுட்டு இறந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்களே. தண்ணி அடிச்சுட்டு இருந்தாருன்னு சொன்னாக்கா இங்கே எப்படி வந்து குப்பரை கிடப்பேன். அதை சொல்லுங்க. அவருக்கு நீச்சல் தெரியாமையா இருக்கும்? நீச்சல் தெரியும். இப்போ போலீஸ் வந்து அதை கரெக்டாக விசாரிக்க மாட்டாங்களா? விசாரிக்க மாட்டாங்க. மேற்கொண்டு நீச்சல் தெரிஞ்சால் காலுங்க கட்டிப்படுவான்ல. காலுங்க கட்டலையில கட்டலை. நீச்சல் தெரியும் அவனுக்கு. தெரியும். நம்மளுடைய சூழ்நிலை இல்லை அவனுக்கு. அடித்து கொடுத்து போட்டதான். புடையில அடி தூக்கி போடுறான். மூக்கில் வாயில் காதில் ரத்தம் வந்துருக்கு. எந்தெந்த இடத்துல காயம் அவருக்கு? இந்த புடனி அடி நல்லா உடனே அடி. ஆமாம். அப்புறம் தாங்க கொஞ்சம் இந்த அடித்தது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். சரி. அவருடைய மரணத்தில் உங்களுக்கு யார் மேலே சந்தேகமாக இருக்குது? மரணத்தில் வந்து அந்த கல்லுப்பிடிக்காரங்க பேர் வேல்முருகன். பொண்டாட்டி கூட்டு போய் வச்சுக்கிட்டு அங்கே அன்னைக்கு நைட்டில் வந்து போடுறாங்க. பகலில் அடித்து விரட்டி விட்டான். அதனால கொண்டு வந்து இங்கே நைட்லேயே வர வச்சு வேல்முருகனுக்கும் மாயகிருஷ்ணனுக்கும் முன்விரோதமாக 3 நாளைக்கு முன்னாடி சண்டை நடந்துச்சா? மக்க நாள் தான். அது சம்மந்தமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? போலீஸில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி 2 மாதமாக வாதாடலை. என்னாடி கேட்கல. போக அனுப்பி விட்றாங்க. பிரியமா இருந்து கடைசியில் அவன் அந்த பிள்ளைய தேடி போய் அவங்க தாய் அம்மாவில் அக்கா தங்கச்சி போய் கூப்பிட்டு வந்துருக்காங்க. எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனு? இங்கே கல்லுப்பட்டி கூட்டுக்குவாங்க. நாங்கள் சேர்த்து வைக்கிறோம்ன்றாங்க போலீஸுங்க. சரி. இவர் இறக்குறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வேல்முருகனுக்கும் மாயகிருஷ்ணனுக்கு எதுவும் வாக்குவாதம் நடந்துச்சா? ஆமாம். என்ன நடந்துச்சு? வாக்குவாதம் கல்லுப்பட்டிலே நடந்து பொண்டாட்டி போய் பஸ் ஸ்டாண்ட் நின்று அவனை வர வச்சு நிறுத்தி பிள்ளைகளை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அப்புறமேலுக்கு நீ வந்து இவனை பைக்கில் ஒரு தேடி போயிருந்தான். மார்க்கெட்டில் கொண்டு போய் 2 பேரும் அந்த புது மாரியம்மா கோயிலில் 2 பேரும் சண்டை போட்டு கல்லாட்டு தெரிஞ்சிருக்காங்க. இவருடைய படுகொலைக்கு இவர் இறந்தது ஆற்றுல இறந்து கிடக்கிறதுக்கு முன்னாடி 3 நாள் முன்னாடி. அப்புறமேலுக்கு தான் இந்த செய்தி நடந்தது. மக்க நாள் நடந்தது. இப்போ போலீஸுக்கு வந்து இவருக்கு முன்னாடி நடந்த முன்விரோதமும் தெரியும். ஆனால் கண்டுக்கிறாமல் இருக்காங்க. காவல்துறையோட அலட்சியம் அவருடைய கொலைக்கு காரணமாக இருந்தது. ஆமாம். அப்புறம் போய் சொன்னதுக்கு ஒருவேளை அவர் 3 நாளைக்கு முன்னாடியே அந்த புகாரை விசாரிச்சுருந்தாங்கன்னா
சம்மந்தப்பட்ட வேல்முருகன் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. எடுத்திருந்தா பிரச்சனை வந்திருக்காது. எடுத்திருந்தா அந்த கொலை நடந்திருக்கு. வராது, கொலை நடக்காது. இந்த கொலையை திட்டமிட்டு செஞ்சது வேல்முருகன் தான்றது வேல்முருகன் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வேற ஒன்றுமே இல்லை. சூரியன் எடுத்து வேட்டைக்கு 2 பேருமே சேதனை போயிருக்காங்க. சூரியன் என்னது? சூரியன் தான் முன்னே கத்தி குத்துறது ஆளை. அந்த கத்தியோட விரட்டிருக்காரு. அந்த கத்தியோட சேசனுக்கும் போயிருக்காங்க. யாரு? அந்த வேல்முருகன், என் மச்சனே, பொண்டாட்டி 3 பேருமே போய் போலீஸார் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி அவனுக்கு என்ன இது வேணுமா அவை வேணுமான்னு கேட்டிருக்காங்க. என் புருஷன் வேணாம், எனக்கு வேல்முருகன் வேணும்ட்டான். பிள்ளைங்க என்ன உனக்கு வேணுமோ உனக்கு வேணும் கேட்டிருக்காங்க. பிள்ளையில எனக்கு வேணாம், பிள்ளைய கேட்குற எங்கள் அப்பா கூட நான் போகிறேன் 2 பிள்ளையும் இந்த சொல்லிடுச்சுங்க. அப்படி போலீஸார் அனுப்பி விட்டாங்க. சரி, ரைட். வேறு நடவடிக்கை எதுவும் எடுக்கல. சரிங்க. சுயமரியாதை குரல் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த ஐயாவிற்கு நன்றி. வணக்கம் தோழா. வணக்கம் தோழா. நான் இந்த காலநேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய மாயகிருஷ்ணன் கொலை வழக்கில் மர்மம் இருப்பதாக தமிழ் புலிகள் கட்சிக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு செய்தி வருது. அதன் அடிப்படையில் இந்த மாயகிருஷ்ணன் படுகொலையை வந்து கலாய்வு பண்ணுறதுக்காக சுயமரியாதை குரல் யூடியூப் சேனல் வந்திருக்கோம். தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் போராடினதாக எங்களுக்கு தகவல் வந்துச்சு. நீங்கள் இந்த கொலை சம்பவத்தில் யார் ஈடுபட்டிருக்காங்க, இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பதை யூடியூப் சேனலுக்கு, சுயமரியாதை குரல் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை எல்லாருக்கும் வழங்கணும். அதே மாதிரி இந்த மாயகிருஷ்ணன் படுகொலைக்கான காரணம் என்ன, காவல்துறை அவர்களுக்காக எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். சரிங்களா. வணக்கம் தோழா. நான் தமிழ் புலியோட கட்சி மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர். என்னுடைய பேர் மதுரை வீரன். தோழா, இந்த மாயகிருஷ்ணன் கொலை வழக்கு காரணம் என்னவென்றால், மாயகிருஷ்ணனுடைய சம்சாரம் அந்த அதாவது ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த வேல்முருகனை மாயகிருஷ்ணன் சம்சாரம் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு காலமாக லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா. லவ் பண்ணிட்டு வந்த விஷயத்தில் ஒரு போன 8ஆவது மாதம் அப்படின்போது அந்த மாயகிருஷ்ணன் சம்சாரம் ஒரே வழியாக அங்கே அவங்களுடைய போய் செட்டில் ஆகிடுச்சு. வேல்முருகனோட கள்ளக்காதலில் இருந்திருக்கு. 8 வருஷமாக கள்ளக்காதலில் இருக்கும்போது போன 8ஆவது மாதம், அந்த மாதத்தில் 8ஆவது மாதம் வேல்முருகனோடைய செட்டில் ஆகிடுச்சு. அப்போ செட்டில் ஆகும் போகும்போது எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி என் சம்சாரத்தை காணோம் அப்படின்னு. மாயகிருஷ்ணன் வந்து தமிழ் புலி கட்சி மாவட்ட செயலாளர் என்னுடைய நம்பரை வாங்கி என்னை அணுகிறாரு. நான் அது சம்மந்தமாக நான் ஒரு எஃப்ஐஆர் போய் கல்லுப்பட்டி ஸ்டேஷனில் வீரபத்ரன் எஸ்ஐ இருந்தார். அந்த எஸ்ஐ கிட்ட போய் ஒரு பெட்டிஷனை கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங்கி மாயகிருஷ்ணன் சம்சாரம் அந்த வேலுமுருகனுடைய போயிடுச்சுன்னு சொல்லி தெளிவாகவே கொடுக்குறோம். கொடுத்த பின்னாடி ஒரு மாதம் 8ஆவது மாதம் கொடுக்குறோம். 8ஆவது மாதம் லாஸ்ட்டில் ஒரு சனிக்கிழமை அங்கேருந்து தகவல் வருது. எங்கேருந்து அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு தகவல் வருது. என்ன தகவல் வருதுன்னா, அம்மா நான் இந்த மாதிரி திண்டுக்கல்லில் இருக்கேன், நான் பிள்ளைய பார்க்கணும், வரேங்கம்மான்னு சொல்கிறாங்க. சரி வாங்கம்மா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட பின்னாடி நேர வீட்டுக்கு வராமல் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அப்படி ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்க, அப்போ வந்து பிரித்து கேட்குறாங்க அந்த பொண்ணுகிட்ட, என்னம்மா நீ என்னம்மா பண்ணுற, புருஷனை போறியா எங்கேம்மா போகிறேன்னு கேட்டு நான் புருஷங்கிட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. அவன் நான் சொல்கிறேன், எனக்கு பொண்டாட்டி தேவையில்லை, ஏன் குழந்தை 2 குழந்தை இருக்குது, குழந்தைக்காக நான் சம்சாரத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போயிடுறான். வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறான். அந்த பிள்ளைய குழந்தையும் கூப்பிட்டு போயிடுறான். அப்போயே அவன் அந்த வேலுமுருகன் சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் முன்னாடியே சொல்கிறான், கொலை மட்டில் வரான், என்றைக்காஇருந்தாலும் அவங்க என்ன எங்கள் என்னால் உனக்கு சாவுன்னு சொல்கிறான். சொன்ன பின்னாடி வேல்முருகன் அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்? ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ சொல்லிவிட்டு 2 பேரும் கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போட்டு மறுநாள் சனிக்கிழமை கூப்பிட்டு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாயந்தரம் அவர் வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போய்ட்டு வரும்போது இந்த பிள்ளை என்ன செஞ்சுருக்கு, 2 பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு வேலுமுருகனை நாடி போகுது. கல்லுப்பட்டிக்கு வேலுமுருகன் நாடி போகும்போது அந்த கோயில், ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயில்கிட்ட அந்த பிள்ளைகளை நிப்பாட்டி வச்சுட்டு வேலுமுருகனை நாடி அங்கே வீட்டுக்கு போயிடுது. வீட்டுக்கு போன பின்னாடி அந்த 2 குழந்தைங்க நிற்கும்போது சாயந்தரம் 5 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வர்றாரு. அந்த பக்கம் வரும்போது குழந்தைங்க நிற்குது. என்னப்பா நிற்கின்றீங்கன்னு சொல்லும்போது வேலுமுருகன் அம்மா அந்த மாதிரி வீட்டில் போயிருக்குப்பா அப்படின்னு சொல்லதான் அவன் போய் சத்தம் போடுறான். சத்தம் போட்டு வரும்போதே அவன் விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை விடாமல் இருக்கும்போது அந்த பிள்ளை என்ன சொல்கிறான், அவன் இனி ஏன்ட்டு தான் இருக்கணும், உன் புரிஞ்சிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி அப்போ ஸ்டேஷனில் எழுதி வாங்கி அடிப்பட்ட பின்னாடியும் அந்த பிள்ளைய அடைச்சி ஒரு அறைக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான். சத்தம் போட்டு வெளியே வரும்போதே அவன் சூரியோட வரான், கத்தியோட வரான். மாயகிருஷ்ணன் கொலை பண்ணுறதுக்கு கொலை அந்த இடத்துல இருக்க அக்கம் பக்கம் பார்க்குறாங்க, சண்டை போடுறாங்க, சத்தம் போட்டு விரட்டி விடுறாங்க. விரட்டி விட 2-3 மாயகிருஷ்ணன்
அவங்க வேல்முருகன் மாயக்கிருஷ்ணோட மனைவி அந்த குழந்தைகள் ரெண்டும் சேர்ந்து நேர கல்லுப்பட்டி காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அப்போவும் அந்த கல்லுப்பட்டி ஆய்வாளர் வீரபத்திரன் என்ன சொல்கிறாருன்னா, அவனை கத்தியோடு வந்தவனை கூப்பிட்டு அவன் மேலே ஒரு ரிமாண்ட் பண்ணி ஒரு வழக்கு பதிவு பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தால் இந்த மாதிரி வந்திருக்காது. அப்போ என்ன அப்பவும் அந்த வீரபத்திரன் என்ன சொல்கிறா, சமரசமாக பண்ணி நீ யார் கூட போகணும், நான் வேல்முருகன் போகிறேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்புறம் குழந்தைய என்ன செய்கிறாங்க, குழந்தைய வந்து நீ யார் கூட போகிறேன்னா அப்பாவோட போகிறேன்னு சொல்லி பிரித்து வச்சுறாங்க. அப்போ பிரித்து வைக்கும் போது அவன் அங்கனையும் மிரட்டுறான், கொலை மிரட்டல் விடுறான். அப்போயே அவனை கூப்பிட்டு வச்சு கண்டித்து பேசி எஃப்ஐஆர் பண்ணி உள்ள இருந்தால் அந்த பிரச்சனை நடந்திருக்காது. அப்போ சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி கொலை நடந்திருக்காது. அப்போவும் சொல்கிறான், நான் இன்றைக்கே அவனை கொண்டிருப்பேன், எனக்கு அக்கம் பக்கத்தில் ஆள் இருந்தாலும் கொல்ல முடியல, இன்றைக்கா இருந்தாலும் உன்னால தானே என் கையினால தான் உனக்கு சாவுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனால், சனிக்கிழமை சாயந்தரம் சொல்லிட்டு போகிறான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு காடநேரி ஊரணியில் பிணமாக கிடக்கிறான். அப்போ இந்த ஊரணி தான். அப்போ இந்த ஊரணியில் பிணமாக கிடக்கும்போது யார் மேலே சந்தேகப்படுகிறது? அப்போ வேலுமுருகன் மேலே முழுக்க கொலைக்கான சம்பந்தம் பட்ட வேலுமுருகனை உடனடி கைது செய்ய சொல்லி பல முறை நாங்கள் தமிழ் புலி கட்சி சார்பாக கல்லுப்பட்டிலே முற்றுகை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் முற்றுகை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்க கிடையாது. இது சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதை வந்து சிபிசிஐடி விசாரணை கொண்டு போகணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறோம்.